பிளஸ் உங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் கேட்டிருந்த கொஷின் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இப்போ வந்து கமிஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும், ரொம்ப பயமா இருக்கு, சில டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினி டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போறேங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபியரை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வரக்கூடிய நீங்க எக்ஸ்டர்னலா நினைக்காம நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ற மாதிரி நீங்க ஃபன்னா ஹியூமரஸா கொண்டு போகும்போது உங்க கிளாஸ் நிஜமாவே நல்ல ஒரு ரேப்போட போகுங்க. குழந்தைங்களோட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, கொஷின்ஸ் கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸி கோயிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், பயப்படாதீங்க. நீங்க பயந்து ஷிவரிங்கா இருக்கீங்க அப்படின்னு இருந்தா டெஃபினட்டாவே அது பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல அப்பீலிங்கான ஒரு லுக் கொடுக்காது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டீச்சிங் எய்ட்ஸ். உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணி கொண்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சார்ட் கொண்டு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பார்க்கவே விசிபிளாகவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் தரும். செகண்ட், நான் வந்து என்னுடைய கமிஷனுக்கு 2 டீச்சிங் எய்ட்ஸ் கொண்டு போனேன். அந்த டைம்ல நம்மளால நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் கொண்டு போக முடியாது இல்லையா? ஸோ 2 டீச்சிங் எய்ட்ஸ், ஒரு சார்ட் அண்ட் ஒரு மாடல் கொண்டு போனேன். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய லெசனுக்கு கோரிலேட் பண்ணி நம்ம காமிக்கிறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் மோட்டிவேஷனுக்கு பயன்படுத்தினது சார்ட் தான். அந்த சார்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம காமிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கேல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்கேல் மூலியமா காமிக்கலாம், இல்லைன்னா சார்ட்டை ரோல் பண்ணி நீங்க அது மூலியமாவே காமிச்சு இன்டராக்ட் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி ஃபைனலா நீங்க உங்களுடைய டெமோ கிளாஸஸை எடுக்கும் போது அவங்க வந்து உங்ககிட்ட டஃப்பான கொஷின்ஸ் கேட்டாலுமே கூட நீங்க எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் தெரியாது அப்படின்ற மாதிரி காமிக்காம அதுக்கும் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸோட பேசும்போது கண்டிப்பாவே உங்களுடைய டெமோ கிளாஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸும் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். என்னுடைய டெமோ கிளாஸ்ல என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல இருக்கக்கூடிய glossary and terms எல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு அந்த லெசனையே என்கிட்ட ரீடூ பண்ண சொல்லி கேட்டாங்க. திரும்பவுமே நான் ரீடூ பண்ணும் போது அவங்க கிளாப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இது எப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ற மாதிரியான ஒரு விஷயமும் ஆகும். ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்க கொண்டு போகும்போது மாடல்ஸோட சேர்த்து உங்களுடைய லெசன் பிளான் எழுதி வச்சுக்கோங்க. அந்த லெசன் பிளான் எடுத்துட்டு போய் நீங்க எக்ஸ்டர்னலுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எதனா கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்க ஒரு வேர்டை பேசும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது அதுக்கான ஏற்ற இறக்கத்தோட கரெக்டா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த கனடேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் பேஸ்டு டீச்சர்ஸ் கிட்ட டெஃபினட்டாவே இது பார்ப்பாங்க. ஸோ இது மஸ்டா இருக்கணும். கடைசியா ஒரு விஷயம், நீங்க குழந்தைங்க கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்காதீங்க, அதிகபட்சமான கொஷின்ஸ் கேட்காதீங்க. ஃபியூ கொஷின்ஸ் கேளுங்க. ஆன்சர் பண்ணும் போது அவங்க குரூப்பா தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தான் பர்சன்ஸை பிக் பண்ணணும், இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லலாம். இந்த டெக்னிக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மோட்டிவேஷன், அதாவது நம்ம ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்ணும் போது எந்த விதமான மோட்டிவேஷன் கொடுக்கணும், நம்ம வெல் ப்ரிப்பேர்டா போனோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கான் கிளைம் ட்ரீஸ் பை ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு லெசன் இருக்கு. ஸோ வென் யூ ஆர் பிகமிங் ஓல்ட் யூ குட் கிளைம் அ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து கொஸ்டின் கேட்கும் போது நோ மேம் அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம மோட்டிவேட் பண்ணி தான் லெசனை ஸ்டார்ட் பண்ணணும். டைரக்டா டுடே வி ஆர் கோயிங் டு see this particular lesson அப்படின்னு சொன்னா அது இன்டராக்டிவாகவும் இருக்கா, வரக்கூடிய எக்ஸ்டர்னலுக்கு அப்பீலிங்காகவும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது மோட்டிவேஷன். இன் பிட்வீன்ல எக்ஸ்டர்னல் உங்களை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, லெசன் ஓகே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அதோட வந்துடாம தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடாம டெஃபினட்டா ஹோம்ஒர்க் கொடுக்கணுங்க. இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன லெசன் எடுத்தீங்களோ அந்த லெசன்ல இருந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ஹோம்ஒர்க் நீங்க கொடுக்கும் போது டெஃபினட்டா ஒரு அப்பீலிங்கான லுக் உங்களை பத்தி தெரியும். தேங்க்யூ சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க வெளியில வந்துடலாம். ஸோ நீங்க கமிஷன்ஸ்க்கு வெல் ப்ரிப்பேர்டா இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ட்ரெயினிஸ். கமிஷன்ஸை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க, வித்தவுட் ஃபியர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.